பேங்க் மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய இந்த டைப் ஆஃப் ப்ராபபிலிட்டி கொஷின்ஸை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். இந்த கொஷினை படிக்கிற கவனிங்க. A bag contains X black marbles, X plus 10 white marbles and X plus 20 yellow marbles. The probability of drawing one white marble randomly is 1 by 6 more than probability of drawing one black marbles randomly. Once நான் இந்த கொஷினை சால்வ் பண்ணி காமிச்ச பிறகு இதே பேட்டர்னில் நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுக்குறேன். அந்த கொஷினை உங்களால் 20 to 30 செகண்ட்ஸ்குள்ளே ஆன்சரை சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்ததான் நான் படிக்கிறேன் கவனிங்க. குவான்டிட்டி 1 என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் இன் த பேக். குவான்டிட்டி 2 வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ கவனிங்க. 1 ஒயிட் மார்பிள், அடுத்தது 1 பிளாக் மார்பிள். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் 1 by 6. 6ங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்னு சொல்லுவோம். 1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈவெண்ட்டுக்கான டிஃபரன்ஸ். சரி, எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்டுக்கான டிஃபரன்ஸ் தான் ஒயிட் மார்பிள் அண்ட் பிளாக் மார்பிள். இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் 1. சரியா? இப்போ அந்த 1 என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மார்பிள்க்கும் ஒயிட் மார்பிள்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். இது எக்ஸ்னா இது எக்ஸ் பிளஸ் 10னா அப்போ இந்த 1 பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் என்னன்னா இந்த 6 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். சரிங்களா? வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸ்குள்ள நீங்கள் போட்டுடலாம். இப்போ இன்ட்டு பண்ணிங்கன்னா என்ன வரும்? 6 into 10 60. அப்போ குவான்டிட்டி 1 என்ன அப்படின்னா 60. இப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா குவான்டிட்டி 1 கிரேட்டர் தென் குவான்டிட்டி 2. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? இப்போ நம்மக்கிட்ட பர்டிகுலராக இப்போ வந்துட்டு எல்லோ மார்பிள்ஸை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு தான் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இருக்குது. இது எக்ஸ், இது எக்ஸ் பிளஸ் 10, இது எக்ஸ் பிளஸ் 20. இப்போ இந்த 3 ஆட் பண்ணால் என்ன வரும்? 3x வரும். 10 plus 20 என்ன வரும்னா 30 வரும். அப்போ 3x plus 30 is equal to 60 அப்படின்னா x என்ன வரும்? x equal to 60 minus 30 divided by 3. அப்போ 30 by 3 வரும். அப்போ 10 வரும். அப்போ எக்ஸுங்கிறது 10. அப்போ எல்லோ மார்பிள்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 10 plus 20னா 30. ஒயிட் மார்பிள்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 10 plus 10னா 20. இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மார்பிள்ஸ் 10 இருக்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் சொல்ல முடியும். சரியா? இப்போ உங்களுக்கான கொஷின். இந்த கொஷினை நம்ம அருண் அகாடமி டெலகிராம் சேனலையும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுலேயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் அதில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அதில் ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமி டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நான் இப்போ சொல்லிக் கொடுத்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.